கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் ஜெப வேளை நிகழ்ச்சிக்காக மாயக்காரரின் ஜெபம், பிரேயர் ஆஃப் ஹிப்போக்ரைட்ஸ். மாயக்காரர்களை பற்றி பரிசுத்த வேதாமத்தில் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தெளிவான ஒரு போதனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அவர்கள் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபம் ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்கள போல நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்றார். அவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க? மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்ணுகிறாங்க. ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறாங்க. அப்படி ஜெபம் பண்ண தங்களுடைய பலனை அவர்கள் அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அதனால் அந்த மாயக்காரர்களைப் போல நீ ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொல்றார். நாம் ஒருபோதும் அந்த விதமாக ஜெபிக்க கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மத்தேயு 6:1 சொல்றாரு, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அவங்க மனுஷர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்கிறாங்க. மற்றவர்கள் பார்க்கும்படியாக நாம் எதையுமே செய்யக்கூடாது. ஆனால் அவங்க பெருமையாக அதை செய்ய விரும்புகிறார்கள். எல்லோரும் பார்க்கணும் நாம் எவ்வளவு தான தர்மங்களை செய்கிறோம். இது மாயக்காரருடைய வேலையாக இருக்கிறது. எனவே நீங்க அந்த விதமாக செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. தேவன் அதை நோக்கி பார்க்கவே மாட்டார். மனுஷர் காணும்படியாக நாம் செய்யக்கூடாது. மாயக்காரர்கள் தான் அந்த விதமாக செய்கிறார்கள். நீங்க அந்த மாதிரி செய்ய வேண்டான்னு தான் சொல்றாரு. யோபு புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். யோபு சொல்றாரு, 8வது அதிகாரம் 13வது வசனம், தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். அது அழிஞ்சுதான் போயிடும், அது நிலைக்காது. அது மாய்மாலமான காரியம், அது நிலை பெறாது, அது நிச்சயமாக அழிந்து போய்விடும். எவ்வளவு தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார் என்று யோபை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவது, மாயக்காரருடைய உபவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நம்முடைய ஆண்டவர் சொல்றார், மத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரை போல் முகவாடலாய் இராதேயுங்கள். அப்படியே ஒரு மாதிரி மக்கள் பார்க்குற அளவுக்கு பரிதாப அலைய பெறுவது. அப்போ முகவாடலாக நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் மாயக்காரர்கள் அந்த விதமாக இருப்பாங்க. உபவாசிக்கும் போது முகவாடலாக இருப்பாங்க.
அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அனுதாபாலையை பெற விரும்புகிறாங்க. எல்லாரும் பார்க்கணும், ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்களா அப்படின்னு மற்றவங்க பார்த்து இவங்களை கேட்கணும். அந்த அளவிற்கு முகத்தை ஒரு மாதிரி வைத்துக் கொள்வாங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு சில இடங்களில் உபவாச கூட்டங்கள் என்று நடத்துகிறாங்க. எதை வைத்து நடத்துகிறார்கள் என்று தெரியவில்லை. பரிசுத்த வேதாந்தத்தில் அதற்கு இடமே இல்லை. நமக்கும் தேவனுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். மற்றவர்கள் காணும்படியாக நாம் உபவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி உபவாசிப்போம் என்றால் அது மாயக்காரருடைய போதனையாக இருக்கிறது. மாயக்காரர் தான் தாங்கள் உபவாசிக்கிறத மக்கள் காண வேண்டும் என்று முகத்தை வாட பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்றார். சரி, நாம் எப்படித்தான் உபவாசிக்க வேண்டும்? நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்திய 6வது அதிகாரம் 17வது சொல்ல, நீயே உபவாசிக்கும் போது உன் உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், மனுஷர்கள் காணப்படவே கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. தேவன் ஒருத்தருக்கு தான் தெரியணும் அந்த உபவாசம். இன்னொன்று, நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் உபவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் உபவாசிக்கணும்? ஏதாவது ஒரு தேவைக்காக உபவாசிப்பார்கள். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் கொடுக்க அறிந்திருக்கிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் நாம் உபவாசிக்க வேண்டும்? உபவாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அப்படியே நீங்கள் உபவாசிப்பீர்கள் என்றால் அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவுனால ஃப்ரெஷ்ஷாக இருந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் யோபு சொல்றாரு, 13வது அதிகாரம் 16 வசனம், அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். அவருடைய சந்நிதியில் அவன் போய் சேரவே முடியாது. மாயக்காரன் ஒருபோதும் அவன் நித்தியத்துக்குள்ளாக போக முடியாது. தேவ சமூகத்தை போய் அடையவே முடியாது. அவர் சந்நிதியிலே அவன் சேரான். கர்த்தருடைய சபையிலே அவன் இருக்க மாட்டான். மாயக்காரன் அவன் மாய்மாலமாக வாழக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் யோபு சொல்றாரு, அவரே என் ரட்சிப்பு, நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரே நாம் நம்பிக்கையாக வைத்திருக்கிறோம். மூன்றாவது, மாயக்காரருடைய ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு குணம் இருக்கு. மத்திய 7வது அதிகாரம் 5வது வசனம், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இது மாயக்காரர்கள் செய்யக்கூடிய காரியம். அவங்க கண்ணில் உத்தரம் இருக்கும். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். உன் கண்ணில் உத்தரமே வச்சிருக்கிற, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற சின்ன துரும்பு, அதை போய் பார்க்கிற. ஒன்ன நீ சரி செய் என்று சொல்லுகிறார். நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா? அதை நம்ம முதலாவது கவனிக்கணும். நாம் அந்த தப்பை செய்துக்கிட்டு மற்றவனை பார்த்து அந்த தப்பை செய்யாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு குடிகாரன் மற்றவனை பார்த்து குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா நீ குடிக்காம இருக்கணும். அப்போதான் மற்றவனை சொல்லுவதற்கு தகுதி. உபதேசம் நம்மை பார்க்கிறது. வேதாகமும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? ஆக என்னைத்தானே நாம் முதலாவது சரி செய்ய வேண்டும். ஆகையினாலே நாம் சரியாக வேண்டியது அவசியம். மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடிய விஷயத்திலே நாம் நிதானமாக இருக்க வேண்டும். முதலாவது நம்மை நாம் முதலாவது உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்காமல் மற்றவர்களை நாம் குற்றப்படுத்துவோம் என்றால் ஒரு மாயக்காரரை போலதான் நாமும் இருக்கிறோம்.
யோபு 17:8 சொல்றாரு, சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள், குற்றமில்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான். குற்றமே செய்யாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்பத்தான் செய்வான். மாயக்காரர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடியவர்கள் என்பதை உணர்த்துகிறார். நீதிமொழிகள் 11:9 வாசிக்கிறோம், மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். இதான் அவன் வேலை. மாயக்காரனுடைய வேலையை அடுத்தவனை கெடுக்க வேண்டும். இதான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். அடுத்தவனை வாயினால் அவன் கெடுக்கிறான். ஆனால் நீதிமானோ அறிவினாலே தப்புவிக்கப்படுவான். அன்பானவர்களே, மாயக்காரர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 23வது அதிகாரம் முழுவதுமாகவே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மாயக்காரர்களை கர்த்தர் சாடுகிறார். 16 காரியங்களை நாம் பார்க்கிறோம் அந்த அதிகாரத்தில். இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கோம். நாம் ஆராய்ந்து அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது இயேசுவினுடைய குற்றச்சாட்டு மத்தேயு 23:3 சொல்றாரு, அவர்கள் செய்கையின்படி செய்யாதிருங்கள். அவங்க என்ன செய்வாங்க? வீதிகளிலையும் சந்தை வெளிகளிலையும் ஜெப ஆலயங்களிலும் ஜெபம் பண்ணுவாங்க. போய் மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் செய்யாதிருங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும். அவர் ஒரு ஜெப வீரன், எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார், அவர் ரொம்ப பக்திமான். அப்போ மற்றவர்கள் காணும்படியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொள்கிறார்கள். பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்க வேண்டும். அப்படி மற்றவர்கள் பார்வைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் என்றால் ஒரு மாயக்காரனாகவே நாம் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதனால தான் அவர்கள் செய்கையின்படி செய்யாதிருங்கள். அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அதன்படி நீங்கள் நடக்கக்கூடாது என்று தான் கர்த்தர் சொல்றார். அதை அவர் விரும்பவில்லை. அதன்படி செய்யாதிருங்கள். இரண்டாவது, பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் மேல் சுமத்துகிறார்கள். மத்தேயு 23:4. பாரமான சுமைகளை சுமத்துறது, சுமக்க முடியாத சுமைகளை மனுஷர் மேல சுமத்துவாங்க. ஆனா அவங்களோ ஒரு விரலின் நுனியினால கூட அதை தொட மாட்டாங்க. அவ்வளவு பெரிய பாரத்தை சுமத்தி வைப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். அவர் இளைப்பாறுதலை கொடுக்க அறிந்திருக்கிறார். அவர் சுமையே அல்ல, இளைப்பாறுதல் எல்லாம் தான் வாங்கிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றால் அந்த சுமையெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டு நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறாரு. ஆனால் இவங்க மாயக்காரர்கள் பாரமான சுமைகளை மனுஷன் மேலே சுமத்துவார்கள். நீ ஒரு நாளைக்கு 5 தடவை ஜெபம் பண்ணணும், வாரத்தில் ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணணும், நீ உன் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும். இப்படி நிறைய சுமைகளை மனுஷன் மேலே சுமத்தி அவங்க சுமக்க முடியாத அளவுக்கு செய்வாங்க. ஆனால் இவங்களோ அதை கை கொள்ள மாட்டாங்க. இவங்களோ ஒரு விரலின் நுனியினால கூட அதை தொடர்றதில்லை. நான் ஒரு சம்பவத்தை குறித்து கேள்விப்பட்டேன். உபவாச கூட்டம் என்று ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அங்கே எல்லாரும் உபவாசம் இருந்து கொண்டு பிரசங்கம் செய்து கொண்டும் பாடல் பாடிக்கொண்டும் கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க கூட்டத்தார். அதை நடத்தின போதகர்கள் பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போய் உட்காந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்காங்க. அதில் சில அந்த கூட்டத்துக்கு வந்த பலவீன வாலிபர்கள், அவர்கள் பொல்லாதவர்கள், துன்மார்க்கர்கள், அவங்க அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அப்போ உட்காந்து சாப்பிட்டு கொண்டு அந்த போதகர்களை பார்த்துருக்குறாங்க. பாருங்கள், அந்த போதகர்கள் உபவாச கூட்டம் என்று வைத்துவிட்டு இங்கே வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவங்களுடைய போதனையாக இருக்கிறது. மக்களுக்கு தான் போதனை, அவர்கள் அதை கை கொள்வதில்லை.
இப்படி அநேகர் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கொஞ்சம் குறைய மாயக்காரர்களை போன்றவர்கள். அவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, விருந்துகளில் முதன்மையான இடங்களை நாடுகிறார்கள். மத்தேயு 23:6. இந்த மாயக்காரர்கள் ஒரு ஸ்பெஷல் இருக்கையை நாடுவாங்க. சபையில் கூட முதன்மையாக இருக்க விரும்புகிற நபர்களை குறித்து யோவான் எழுதியிருக்கிறார். அவர்களெல்லாம் முதன்மை விரும்பிகள். இன்றைக்கு சபைகளில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, முதன்மை விரும்பிகள். தனி இருக்க போடணும், அவங்கள கூப்பிட்டு முன்னாடி வந்து உட்கார வைக்கணும், இல்லைன்னா அவங்க உட்கார மாட்டாங்க, ஒரு மாதிரி என்ன அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் மாயக்காரர்களை போன்றவர்கள். மாயக்காரர்கள் தான் விருந்துகளில் முதன்மையான இடங்களை விரும்புகிறார்கள். ஒருபோது நாம் அந்த விதமாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இதெல்லாம் சுட்டி காண்பிக்கிறார். நான்காவதாக மத்தேயு 23:7 சொல்றாரு, ரவி ரவி என்று அழைக்கப்பட விரும்புகிறார்கள். போதகரே போதகரே, குரு குரு என்று அழைக்கப்பட விரும்புகிறார். கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு குருவாக இருக்கிறார், அவர் தான் நமக்கு போதகராக இருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த விதமான ஒரு பட்டங்களை நாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இந்த மாயக்காரர்கள். ஐந்தாவதாக மத்தேயு 23:13 சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார்கள். இவங்களும் போறதில்ல, போறவர்களையும் தடை செய்கிறார்கள், பூட்டி போட்டுறது அந்த ராஜ்யத்தையே. அந்த விதமாக இந்த மாயக்காரர்கள் செய்கிறாங்க. நிறைய பேர் வாஞ்சியோடு கடந்து செல்றாங்க, ஆனால் அந்த இடத்தை பூட்டி போடுகிறார்கள். இவங்களும் போறதில்லை, போறவங்களையும் விடுறதில்லை, தடுக்கிறது. இந்த விதமான ஒரு தவறான உபதேசம் நிறைந்தவர்கள் தான் இந்த மாயக்காரர்கள். ஆறாவதாக மத்தேயு 23:14 நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப நேரமா, மணிக்கணக்காக ஜெபிப்பது. ஜெபம் என்பது சுருக்கமாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் பிதாவின் இடத்துல நாம் கேட்கிறோம், நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நாம் நன்றி சொல்லி ஜெபம் பண்றோம். ஒருத்தருக்கு நன்றி எப்படி சொல்வோம்? ஒரு முறை சொல்லுவோம், அவ்வளவுதான், தேங்க்ஸ், முடிஞ்சது. சுருக்கமாக தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபித்து முடிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆனால் இவங்க நீண்ட நேரமாக ஜெபம் பண்ணி விதவைகளுடைய வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏழாவதாக பார்க்கும்போது மத்தேயு 23:15 ஒருவனை தங்கள் மார்க்கத்தானாகும்படி பூமியை சுற்றி வருகிறார்கள். அந்த மார்க்கத்தில் அவனை இணைப்பதற்காக பூமி முழுவதையும் சுற்றி வர்றாங்க. அப்படிப்பட்ட நபர்களை பிடித்து மார்க்கத்தானாக மாற்றுகிறார்கள். அவ்வளவு பிரயாசம் எடுக்கிறாங்க. அவங்க பிரயாசம் எல்லாமே வீண் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவ சித்தத்தை அறியாமல் சுய சித்தத்தை நிலைநாட்ட விரும்புகிறார்கள். அவங்களை குறித்து நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மத்தேயு 23வது அதிகாரத்தில் இத்தனை காரியங்களை புள்ளி விவரமாக நம்முடைய ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். எட்டாவதாக அவங்களை பற்றி சொல்றார். மத்தேயு 23:16 குருடரான வழிகாட்டிகள் என்று சொல்றார். பிளைண்ட் கைட்ஸ், குருடரான வழிகாட்டிகள். அவங்க குருடர். ஒரு குருடன் ஒரு குருடனை வழிநடத்த முடியுமா? இருவருமே குழியிலே போய் விழுவார்கள். பார்வையற்ற ஒரு நபர் பார்வையற்ற நபரை நிச்சயமாக வழிநடத்த முடியாது. பார்வையற்ற நபரை பார்வையுள்ள ஒரு நபர் தான் வழிநடத்த முடியும். ஆனால் இவர்கள் குருடருக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். இவங்களும் குருடராக இருக்கிறார்கள். என்ன வேதனையான ஒரு காரியம் என்று பாருங்கள். 9வது வசனம், சற்றும் அவர்களுக்கு பயப்படவில்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 23:17 மதிகேடர், குருடர், ஃபூல்ஸ் அண்ட் பிளைண்ட். ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றார். மதிகேடர் என்று சொல்றார், குருடர் என்று சொல்றார். சொந்த புத்தி அற்றவர்கள், மதி இல்லாதவர்கள் மதிகேடர், பார்வையற்றவர்கள் குருடர். பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாக இருக்கிறாங்க இந்த மாயக்காரர்கள். அதனால இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். அவர் சற்றும் பயப்படவில்லை. தன்னுடைய ஜனத்தை காப்பாற்ற வேண்டும், பாவிகளை ரட்சிக்க வேண்டும்.
அதான் தேவனுடைய உன்னதமான திட்டம். அதற்காகத்தான் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு மனிதனைப் போல மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாக அவர் பேசவில்லை. யாரையும் அவர் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எல்லோருக்குமே அவர் தேவை, எல்லோருமே அவர் ரட்சிக்க வேண்டும். அதனால தவறான உபதேசத்தை கொடுக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொல்றாரு. அவங்க எல்லாமே தேவனை பின்பற்றினாலும் அவர்களுடைய அந்த மாய்மாலத்தை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் இத்தனை காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். 10வதாக மத்தேயு 23:23 நீதியையும் இரக்கத்தையும் விட்டு விட்டவர்கள். நீதி வேண்டாம், இரக்கம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் நீதியையும் இரக்கத்தையும் நாம் சிநேகிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நீதிபரர், அவர் இரக்கம் உள்ளவர். நாமும் அப்படியாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அந்தபடியாக நாம் மாற வேண்டும். தேவ சாயலை நாம் மீண்டும் பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் மீண்டும் அந்த சாயலை பெற்றுக்கொள்கிறோம். எனவே நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், அவரை பின்பற்றக்கூடியவர்கள். எவ்வளவு அற்புதமான திட்டம் என்று பாருங்கள். அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர், வானத்திலிருந்து வந்தவர். அவரை நீங்கள் அணியும் போது பாவ சாயலை களைகிறீர்கள், புது மனுஷனாக மாறுகிறீர்கள், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறீர்கள். எனவே மாயக்காரருடைய உபதேசத்தை தூர எறிந்து விடுங்கள், அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். நீதியும் இரக்கத்தையும் சிநேகியுங்கள். 11 மத்தேயு 23:24 சொல்றாரு, குசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கக்கூடியவர்கள். எப்படி பாருங்க, குசு இருக்கக்கூடாது, அதெல்லாம் வடிகட்டிடுறாங்க. ஆனால் அவங்க விழுங்கிறது ஒட்டகம். ஒட்டகம் எவ்வளவு பெரிய ஒட்டகம், அதை விழுங்குகிறார்கள். அந்த அளவுக்கு அவருடைய உபதேசம் இருக்கிறது. தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே, இப்படிப்பட்டதெல்லாம் கை கொள்வாங்க. ஆனால் பெரிய தவறு செய்வாங்க, ஒட்டகத்தவே விழுங்கிறது போல. எனவே அவங்களுடைய போதனை அப்படியாக இருக்கிறது. நல்லது போல தோற்றம் அளிக்கலாம், ஆனால் அது மாயக்காரருடைய போதனையாக இருக்கிறது. அந்த போதனைக்கு நீங்கள் விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். 12 மத்தேயு 23:25 சொல்றாரு, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார்கள். உள்புறத்து எப்படி இருக்கும்? அசுத்தங்களாலே நிறைந்திருக்கும். வெளிப்புறம் பளபளன்னு இருந்தால் போதாது, உள்ளம் சரியாக வேண்டும். ஆக வெளியில தான் அவங்க சுத்தமாக தர்றாங்க. அதனால 13வது காரியமாக என்ன சொல்றார்? மத்தேயு 23:27 வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்றார். கல்லறைகள் எப்படி இருக்கும்? வெளியில நல்லா வெள்ளை அடிச்சிருக்கும், உள்ளுக்குள்ளே பிரேதம், அங்கே துர்நாற்றம் எடுக்கும். ஆக வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல அவர்கள் இருக்கிறாங்க. உள்ளமோ சரியில்லை, கொள்ளையினால் நிறைந்திருக்கிறது, துன்மார்க்கத்தினால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் திருக்குள்ளது, மகா கேடு உள்ளதாக இருக்கிறது. அந்த விதமாக இருக்கக்கூடாது. இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று மலைப்பிரசங்கத்திலே இயேசு சொல்லியிருக்கிறார். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் தேவனிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். இந்த இருதயம் முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் அவங்களோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறார்கள். 14 மத்தேயு 23:28 சொல்றாரு, உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்தவர்கள். அவங்களோட உள்ளமெல்லாம் அப்படித்தான் இருக்குது, அக்கிரமத்தினாலே நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவங்கள விட்டுட்டு விலகிடுங்க. 15 மத்தேயு 23:31 சொல்றாரு, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறார்கள். தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செஞ்சாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க பிள்ளைகளாக இருக்கிறாங்களா அந்த மாயக்காரர்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? மிக மோசமான குணத்தை உடையவர்களாக இருப்பாங்க. அந்த பாரம்பரியத்திலே அவங்களுடைய தொற்று இருக்கத்தான் செய்யும். அதைத்தான் உணர்த்துகிறார். 16 மிகவும் பயங்கரமாக சாடுகிறார். 16 சர்ப்பங்களே என்று சொல்றார்.
விரியன் பாம்பு குட்டிகளே, யூ சர்பன்ட்ஸ், யூ ஜெனரேஷன் ஆஃப் வைப்பர்ஸ், how can you escape the damnation of hell? நீங்க எப்படி தப்பிக்க போகிறீங்க? அன்பானவர்களே, அவர்களுக்காக நரக ஆக்கினை வைக்கப்பட்டிருக்கிறது. மாயக்காரர்கள் தள்ளுண்டு போவார்கள். ஒருபோது அவருடைய செய்கையின்படி செய்யாதீர்கள். அவருடைய செய்கையின்படி செய்யக்கூடியவர்கள் நித்தியமான ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கவும் முடியாது. எனவே 16 காரியங்களை அங்கே கோடிட்டு காட்டியிருக்கிறார். மத்தேயு 23வது அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. அந்த உபதேசத்தை நோக்கி பாருங்கள். அந்த விதமான போதகர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களை விட்டு சற்று விலகி இருங்கள். அவருடைய செய்கையின்படி செய்யாதிருங்கள். மாயக்காரருடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்க போவதில்லை. அவர்கள் மனிதன் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை அழிந்து போகும் என்று யோபு சொல்லியிருக்கிறார். மேலும் அவர் சந்நிதியிலே அவன் சேரான் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்று சொல்கிறார். மேலும் மாயக்காரன் அடுத்தவனை தன்னுடைய வாயினாலே கெடுக்கிறான். 23வது அதிகாரத்திலே மத்தேயிலே 16 காரியங்களை பட்டியலிட்டிருக்கிறார். அதையெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொண்டு அவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை சிந்திப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தின்படியாக நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். அவருடைய நாமத்தினாலே பிதாவின் இடத்திலே நாம் எதை கேட்போமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். வேதாமத்தின் வழியிலே நீங்கள் நடக்க பிரயாசம் கொள்ளுங்கள். அதன்படியாக ஜெபம் பண்ணுங்கள். மாயக்காரருடைய உபதேசத்திற்கு விலகிருங்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்து வழிநடத்தத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, மாயக்காரர்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கத்தக்கதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக போதனைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் அவர்களைப் போல இல்லாதபடி எச்சரிக்கையாக இருந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக பிதாவாகிய தேவன் எங்களை நல்வழியிலே வழி நடத்தியல வேண்டுமாய் உடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பத்திற்கெல்லாம் பிதாவாகிய தேவன் செவி கொடுத்து நல்வழிப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, எங்களிடம் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் இருக்கிறது. வருட சந்தா ரூபாய் 50 செலுத்தி இந்த மாத இதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் இந்த மாத இதழ் மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த புத்தகங்கள் வேண்டுமென்றால் ரூபாய் 300 செலுத்தி அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள், அதே போல சகோதரிகள் எழுதின புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ரூபாய் 300 செலுத்தி அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரே வழி என்ற தமால் வழி வேத பாடம் எங்களிடத்தில் இருக்கிறது. 6 பகுதிகளை கொண்ட அருமையான ஒரு வேத பாடம். ரூபாய் 100 செலுத்தி அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 6 மாத கால அவகாசம் இருக்கிறது. தபால் வழியிலே அவைகளை பயின்று ஒரு அழகிய சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன் வகுப்புகளுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தருடைய திருச்சித்தத்தின்படியாக வாலிப பிராயத்திலே உன் சிஷ்டிகரை நினை என சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக அவர்களை உருவாக்க அது மிகவும் உதவியாக இருக்கும். View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.